അതിനകത്ത് ഒരു ഇത് നെറ്റിട്ടിരുന്ന കേട്ടോ, അതെടുക്കാൻ വേണ്ടി. ഓ എവിടെ അതൊക്കെ ഒരെണ്ണം ഒരു പരല്, ചെറിയ പരല് മാത്രമേ ഉള്ളൂ. ഒന്നുമില്ല. വാ വാ വരെ വാ കംപ്ലീറ്റ് മാല ഉള്ള ഓർമ്മ വ്യൂ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று சொன்ன மாதிரி மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. நம்மளோட அந்த நெட்டை வந்து செக் பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கூட. ஏன்னா நம்ம பண்ணது கரெக்டாக வந்திருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. வழக்கம் போல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெட்டு இறங்க போகிறோம். நம்ம லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் போய் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஃபுட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை உள்ளே போட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிஞ்சு வந்து எடுக்கணும். அதுக்குள்ளே நமக்கு டைம் எப்படி இருக்குன்னு தெரில, சிலப்போ ஒரு நாள் கூட ஆகலாம். பார்க்கலாம். லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்துல தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் ரோப் வச்சு கட்டணும். அதை ஏன்னா இது தண்ணியில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா மீன் வந்து உள்ளே மாட்டிச்சுன்னா மீன் வந்து இழுத்துட்டு போக தான் பார்க்கும். அதனால் ரோப் வச்சு கட்டிட்டு நல்லா லொக்கேஷன் பாருங்கள், பின்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே அருமையாக இருக்கும் அந்த ஒரு சீனரி. காயல் மீன்ஸ் லேக், அந்த கடலோட சேரக்கூடிய நதிகள் வந்து கடலோட சேரக்கூடிய ஒரு இடம். ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன வந்து ஃபுட்டு வந்து மைதா மாவு, வெறும் மைதா மாவு மட்டும்தான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பிடிக்க போகிறோம். நல்லாயிருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா அதுக்கப்புறம் இதை சமைக்க போகிறோம். அதுதான் அதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப வாசனையாக மணமாக இருக்கும். நம்ம இப்போ இந்த இடத்துல அதிகமாக கிடைக்கிற மீன் வந்து மாலாவு. பெரிய மீன் கிடச்சினா நமக்கு வந்து ஜாக்பாட்னு வச்சுக்கலாம். சின்ன மீன் கிடச்சா அதுவும் ஒரு வகையில் ஜாக்பாட் தான். ஏன்னா மாலாவு மீன் தான் அதிகமாக இருக்கும். சின்ன மீனாக இருந்தால் அதுதான் கிடைக்க போகுது. வாங்க த்ரோ பண்ணலாம். த்ரோ பண்ணி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி வீடியோ வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா எடுத்துக்கோங்க. அந்த மாவை நல்லா திக்காக பிசைஞ்சிருக்கணும். மாவை ரொம்ப வந்து திக்காக இருக்கணும். ரொம்ப எஃபிஷியன்சி ஆகணும்னா அதில் வந்து மாட்டுத் தீவனம் இல்லைன்னா முட்டை இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து. அது ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும். நல்லா அந்த சுற்றி அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ட்ரன்ஸில் அந்த மீன் வந்து ஏறுற என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கணும். அந்த உள்ள ஃபனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ அதான் மீனை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ண வேண்டியது, சுற்றி நல்லா அப்ளை பண்ண பிறகு கொஞ்சம் பால்ஸாக இந்த மாவு வந்து மிச்சம் இருக்கிற மாவு பால்ஸாக உருட்டி பாருங்கள், நான் காட்டி தரேன் அது எப்படின்னு. மேலே நல்லா சுற்றி தேய்ச்சிக்கணும் பால்ஸாக. அதுக்கப்புறம் வந்து மாவை வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவு கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து பால்ஸாக உருட்டி உள்ளே அப்ளை பண்ணணும். அப்போ இந்த உள்ளே வந்து உள்ளே வந்து போடணும். பால்ஸ் வரும், 2-3 பால்ஸ் உள்ளே போடணும். அப்போ இந்த ஒரு மீன் வந்து இந்த வெளில இருக்க அந்த இதை பார்த்து உள்ளே இந்த அட்ராக்ட் ஆகி உள்ளே வரும். உள்ளே வந்து உள்ளே ட்ராப் ஆகிக்கணும். உள்ளே வந்து ட்ராப் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் வெளில போகாது. அது ஒரு ட்ராப்பு. உள்ளே வந்து அப்படி உள்ளே வர்ற மட்டும்தான் அதுக்கு வழி இருக்கும், வெளியில் போகிறதுக்கு வழி இருக்காது. அந்த உள்ளே வர்ற வழியில் வெளில வரணுங்கிறது மீனுக்கு தோணாது. அது எதனாலும் தெரியல, அது எதுவும் சயின்டிஃபிக்காக இருக்கும். ஆனால் அந்த நம்ம போடுற ஹோல்லேயே அது வெளில வராது, கண்டிப்பாக வராது. அது நீங்கள் லாஸ்ட்டு பார்ப்பீங்க வீடியோவில், மீன் எப்படி அதில் வருது அப்படிங்கிறத. இந்த மாதிரி பால்ஸாக விட்டு உள்ளே போட்டுக்கணும். போட்டு ஏதாவது ஒரு சைடில் ஒரு கரையோரமோ இல்லை உங்களுக்கு வந்து பெரிய மீன்லாம் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி போடுறதுல இருந்தால் கொஞ்சம் ரோப் நீளமாக வச்சு
பாஸ் பண்ணி ரொம்ப தூரமாக எரிஞ்சு அப்படியும் போடலாம். ஏன்னா பெரிய மீன்லாம் வந்து அதிகமாக கரையோரம் வராது, கொஞ்சம் சின்ன மீன் தான் வரும். நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்ததே சின்ன மீன் தான், அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட அந்த எக்ஸிட் அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா, நல்லா வந்து நல்லா சீல் ஆகிருக்கா, இல்லை அது வழியாக எஸ்கேப் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். லாஸ்ட் அது போட்டு இந்த வழியாக தின்ட்டு அந்த வழியாக போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இது ஃபுல்லாக கிளியராக இருக்கா, எக்ஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். வாங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே போட்டால் நல்லாயிருக்கும், அங்கே போடலாம். ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம், எல்லோரும் சேஃப்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல போகும்போது கண்ணாடி சில்லாம் இருக்கும், கரெக்டாக செப்பல்லாம் போட்டு கால் சேஃப்டி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் விழுந்துடாதீங்க, நீச்சல் தெரியாதவங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு கொடுமை இங்கே ஒன்று நடந்துருக்குங்க. அதாவது எல்லாமே கரெக்டு தான், இயற்கை வந்து மீன் பிடிக்கிறோம் எல்லாம், இதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பர்பஸ் இருக்குது தான். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஹூக்குன்னு, கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹூக்கு, இவ்வளோ பெரிய ஹூக்கை, இந்த ஹூக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இல்லைனா மீன் கிடைக்காம ஆன பிறகு அந்த ஹூக்கை வந்து அப்படியே கரையில் போட்டு போயிட்டாங்க அதோட ஃபுட்டோட. இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பாதுகாக்கக்கூடிய இந்த நதிகள்லாம் பாதுகாக்கிறதுல இந்த பறவைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பறவை வந்து அந்த இறையை எடுத்து சாப்பிட்டு அந்த ஹூக்கு தொண்டையில் மாட்டி இறந்து போச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம மீன் பிடிக்கிறோம், மீன் வந்து சாப்பிட்றோம் அப்படிங்க, இந்த மாதிரி பறவைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தது. இது வந்து இவ்வளோ பெரிய ஹூக்கில் மாட்டி இறந்து போச்சு, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எனக்கு அதே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா என்னடா நீங்கள் வந்து மீனையும் கொண்டு தான் திங்க போகிறீங்கன்னு கேட்குறீங்க, கொண்டு தான் திங்க போகிறோம், அது வேறு விஷயம். மீன் வந்து வேறு என்ன சொல்ல, அது வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி, இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இனத்தில் உள்ள பறவை. இது வந்து நிறைய வேஸ்ட், இந்த நதியை சுற்றி இந்த இறந்து போன மீன்கள் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொத்தி தின்னு வேஸ்ட் மாற்றும், அந்த மாதிரி நதியை சுத்தப்படுத்தும். அந்த பறவையோட ஒரு இறப்புங்கிறது வந்து ஒரு பெரிய தவறான விஷயந்தான். அதனால் அதை எடுத்து மாற்றிட்டு போயிடுவோம். ஏன்னா அது நடந்தால் தண்ணியில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். தூக்கி மாற்றிடுவோம், மாற்றிட்டு போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வரணும். ஆனால் வர முடியுமாங்கிறது டவுட்டு தான். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒர்க்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இந்த வீடியோ பண்ணுங்கக்காக சீக்கிரமே வந்தோம், போயிட்டு வேலை நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர முடியுமான்னு தெரில, பார்ப்போம். கண்டிப்பாக வர முடியும். ஆனால் நம்ம ஒன்று ட்ராப் உள்ளே போட்டாச்சு, எப்போனாலும் இந்த ட்ராப்பில் மீன் மாட்டுச்சுன்னா வெளில போகாது. நீங்கள் 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் சரி மீன் உள்ளே தான் உயிரோடு தான் இருக்கும். அது ஒரு கேஜ் மாதிரி ஆகிடும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, பார்ப்போம். நம்ம டைம் எப்படி இருக்கும் அப்போ வந்து எடுத்து சமைச்சு போடுவோம். போகலாம். இந்த ஹூக்கை வந்து பத்திரமா எங்கேயாவது மாற்றணும். ஏன்னா யாரோட காலில் ஏறிச்சுன்னா இந்த ஹூக்கோட டிசைனே வந்து வித்தியாசமாக இருக்கும். உள்ள வந்து ஒன் சைடு உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் 2வது சைடு வரும்போது கீழ்ச்சி எடுத்துகிட்டு தான் வரணும், அந்த மாதிரி ஹூக்காக இருக்கும். அதனால் இது வந்து பத்திரமா சேஃப்டியாக மாற்றிடுவோம். அங்கே ஒருத்தர் வந்து எங்களுக்கு உதவுறதுக்கு வந்தார். எப்படின்னா இந்த ஹூக்கு கிடந்த நாங்கள் எடுத்தால் பார்த்தோன்னா அவர் வந்தார், சொன்னோம் இந்த மாதிரி யாரோ ஹூக்கை போட்டு போயிட்டாங்கன்னு. அவர் தான் சொன்னார், எங்கேயா ஒதுக்கி மாற்றி வைங்க, ஓரமாக வைங்க, அவங்க தேவையானவங்க போட்டவங்களே சிலப்போ வந்து எடுத்துக்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா தனியாக இருந்துக்கிடும். இது மாதிரி எங்கேயா இருந்தால் காலில் எங்கேயா சிக்கிரும் இல்லையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று நைட்டு வச்சுருந்த அந்த நெட்டை வந்து என்னால் நைட்டு எடுக்க முடியல, காலையில் ஃபுல்லாக ஒர்க்கு, தூங்கிட்டோம். அப்புறம் இப்போ வந்து பார்க்கலான்னு வந்தோம், நாங்கள் பார்க்கலாம். கிடைக்கவே இல்லைடா, விழுந்துருக்கும். பாருங்கள், ஒரு நாள் இல்லை 24 மணி நேரம் கழிஞ்சு, அதாவது முதல் நாள் நைட்டே நாங்கள் வந்தோம், வந்துட்டு லைட்டாக எடுத்து பார்த்தோம், ஒன்றும் அவர் செட் ஆகலை. அப்புறம் இடம் மாற்றி வேறு இடத்துல போட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். மறுநாள் நைட்டு வந்து பார்க்குறோம் எவ்வளோ மீன் பாருங்கள். அப்போ எவ்வளோ நேரம் உள்ளே ட்ராப் ஆகிருந்துருக்கு. இதுலேருந்தே தெரியுதா உள்ள மீன் வந்து ட்ராப் ஆச்சுன்னா வெளியில் போகாது. நாங்கள் வீட்டுக்கு எட்டு போயிட்டோம். வீட்டுக்கு எட்டு போய் அதை வந்து ஒரு ஷீட்டில் தட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, அதில் ஏதாவது வேஸ்ட் இருந்தால் மாற்றிட்டு, ஏன்னா சின்ன சின்ன பிராணிகள் எதுவும் உள்ளே வந்துருக்கு மாட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதை மாற்றிட்டு சமைக்கிற இடத்துக்கு கொண்டு வரலாம். ரொம்ப என்ன சொல்ல, இந்த மீன் தான் வந்து நான் சொல்ல மாலாவுங்கிற ஃபிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ். இது க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ மீன்,
இது வந்து மறுபடியும் இந்த நெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். இந்த பற்றிலாம் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சால்ட்டு நல்லா உப்பை வந்து நல்லா கொட்டி வச்சு அந்த உப்பை வச்சு 2 தேய்ச்சாலே அதுக்கு மேலே இருக்க அந்த இதெல்லாம் போயிடும், பிசர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்க எல்லாம் ரெக்கையெல்லாம் பிடுங்கி போட்டு அதுக்கப்புறம் தலையை கிள்ளி போட்டோம்னா எல்லாமே கத்தி அவ்வளோவா தேவையில்லை, எல்லாமே கையிலே செஞ்சிடலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் எடுக்கும், சின்னதாக இருக்குது, சின்ன மீனாக இருக்குன்னா ரொம்ப நேரம் எடுக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அவ்வளோதான். தலையை கிள்ளியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வந்து உள்ளே இருக்க வேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கு மட்டும் அது நகத்தை வச்சு எடுக்கிறவங்க எடுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். நல்லா உப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணாலே போதும். ரப் பண்ணும்போது அந்த மேலே இருக்க ஷெல்லாம் வந்துடும். செதில் அதெல்லாம் வந்து க்ளீன் ஆயிரும். அந்த உப்பு தான் மெயின். கொஞ்சம் வழுவழுன்னு இருந்தால் கூட உப்பு போட்டு லைட்டாக பிடிச்சா போதும், அந்த மேலே இருக்கலாம் க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதே மாதிரி ஒவ்வொன்றா இப்படி எடுத்து லைட்டாக கிள்ளி க்ளீன் பண்ணிடலாம். லைட் அந்த மாதிரி தலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதில் அப்படியே வெங்காயம் கொட்டுறோம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன மீனுக்கு வந்து வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம ஏற்கனவே கோகனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கோகனட் ஆயிலில் இந்த வெங்காயம் டீப் ஃப்ரை ஆகி வரும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் மசாலா வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நல்ல மிளகு, பிளாக் பெப்பர், இந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இது மேலே தூவி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா அப்படியே இந்த வெங்காயமும் இந்த மீன் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, ஏன்னா அந்த வந்து வெங்காயம் எதுக்கு வெங்காயம் போடுறோன்னா அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட். நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கண்டாமா எப்போவுமே. அதுக்கப்புறம் வீட்டோட பேக் சைடில் அடுப்புலாம் பற்ற வச்சாச்சு. விறகு அடுப்பில் பண்ணால் தான் எப்போவுமே அதுக்கு இன்னும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கேஸில் பண்ணோம்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு ஹண்ட் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வராது. விறகுல தான் பற்ற வச்சா தான் அது மாதிரி ஃபீல் வரும். அப்புறம் இந்த கடாய் எதுக்குன்னா, இந்த கடாய் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா இது வந்து இரும்பு கடாய். அந்த திக்கான கடாயில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேகும்போது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து அந்த கடாய் நல்லா சூடாக விடணும். கடாய் நல்லா சூடாக பிறகு தேங்காய் எண்ணெய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா சூடாகணும். இந்த கடாய் சூடாகி அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றப்போம். பாருங்கள், நல்லா கடாய் சூடாகிருச்சு. வாங்க எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்டா எண்ணெய் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இது மொத்தமாக வாங்கி வச்சது, எனக்கு டக்குன்னு கையில் எதுவும் வரல, அதான் அதை தூக்கிட்டு வந்தேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான உடனே நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் நல்லா வரணும். பாருங்க, அப்படி நல்லா சூடாக இருக்கா. எண்ணெய் சூடான பிறகு அதில் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த ஆனியனும் இதெல்லாம் சேர்த்து வச்ச ஃபிஷ்ஷை வந்து நம்ம போடுறோம். சம்பவம் நம்ம ஃபிஷ் வந்து ஒரு பாதியெலாம் குக் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ் கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. அதனால் வந்து ஈஸியாகவே குக் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளே குக் ஆயிரும். இந்த வெங்காயம் வதங்கும் போது கரெக்டாக அந்த ஃபிஷ்ஷும் வெந்திருக்கும். ரெடி ஆயிடுச்சு. தட்டில் பார்க்கும்போதே ஒரு அந்த வாசனை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. சரியான அது ஸ்மெல்லு, அப்படி அருமையான வாசனை. அது அப்படி டேஸ்ட் பண்ண கொடுப்போம். இல்லைங்க, பொறுமையாக இருங்க. என் தம்பியை வச்சு டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு டிஷ்ஷையுமே அவனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக சொல்லிடுவான்.
என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு அவனை வச்சே டெஸ்ட் பண்ணுவோம். அவன் நல்லா சாப்பிட்டு அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா செம்ம வந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது, கலரே அம்சமாக இருக்குது. இந்த கொஞ்சம் இருக்கிறதே மிச்சத்தையும் போட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா சூடாகிடுச்சு, என்ன ஓவர் சூடு. இதான் என் தம்பி டேஸ்ட் பண்ண வந்துட்டான். அவன் டேஸ்ட் பண்ணி அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்போம். ஆனால் அருமையாக இருக்கும், கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு டெஸ்ட் யாருன்னே நாங்கள் பண்ணியிருக்கோம். வாவ், ரியாக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு அவனே சொல்லிட்டான். அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் டேக்கிள்ஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் போடுவோம். ஒரு vlog மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்போ வீடியோ போட்டாலும் முழுசாக பாருங்கள். மீண்டும் உங்களை இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.